ஆன்மீகவாதி காலில் விழுந்து வணங்குகிறார்களே, அதாவது ஜனாதிபதி, பிரதமர்லாம் கூட ஆன்மீகவாதி காலில் விழுகிறாங்க. அது தவறு இல்லையா? ஓகே. காலில் விழுறதுங்கிறது பெரியவங்க காலில் சின்னவங்க விழுறதுன்னு அர்த்தம். பெரியவங்கன்னா யார் அப்படின்னா வயசில் பெரியவங்கன்னு அர்த்தம் கிடையாது. வயசில் பெரியவங்கன்ற அர்த்தம் கிடையாது. வயசில் பெரியவங்க அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மாதா பிதா குரு தெய்வம், அதில் மாதாவுக்கு தான் முக்கியத்துவம். காஞ்சி பெரியவர், பட்டினத்தார் போன்ற மகான்கள்லாம் சந்நியாசம் வாங்கினதுக்கப்புறம் கூட அவங்க அவங்க அம்மாவுக்கு ஈம சடங்குலாம் செஞ்சாங்க. அம்மாவுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது, தாய்க்கு மட்டும் விதிவிலக்கு. எக்காரணத்து கொண்டும் தாய் சன்னியாசியாக இருந்தாலும் சன்னியாசி காலில் விடக்கூடாது, தாய் மட்டும். அப்படி விழுந்தால் குற்றம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அது விடக்கூடாது, விடாமல் பார்த்துக்கணும். சன்னியாசியே கொடுத்தது தாய் தான், அது ஒன்று. மற்றவங்க எல்லாருமே வயசோ இல்லை உறவோ, மாமா மச்சான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா புள்ள அப்பா புள்ள அப்படின்லாம் சொல்கிற உறவுகளில் தாயை தவிர எந்த உறவுக்கும் அதுக்கான மரியாதை சாதா மனுஷனுக்கு உண்டு. ஆனால் இந்த ஞானம் பெற்றவங்களுக்கு விசேஷ மதிப்பு இருக்குது. ஒரு ஒரு உயிருக்கும் தனித்தனி மதிப்பு இருக்குது, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனி மதிப்பு இருக்குதுங்க. நம்ம ஜாதி இல்லைன்றோம், மதம் இல்லைங்கிறோம், எல்லாரும் சமங்கிறோம். இதெல்லாம் அதோட நோக்கம் வேறு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கான பண்பு வேறு. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. எல்லா உயிரினமும் சமம்னு சொல்லுவாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா, எல்லா உயிரும் பிறக்கும்போது ஒன்று தான்னுவார். எப்படி எறும்பும் மனுஷனும் ஒன்றா ஆகிட முடியும்? எல்லாரும் ஈவரை இருக்காமல் அடித்து சாப்பிட்ற சிங்கமும் எதையும் அடித்து சாப்பிடாத மானும் ஒன்றா எப்படி சொல்லுவாங்க? அதெல்லாம் இல்லை. தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அறிவு கணக்காக மக்களை பிரிக்கிறார். ஓரறிவு ரெண்டறிவு, உயிரினங்களை அறிவு கணக்கில் பிரிக்கிறார். ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறு அறிவுன்னு பிரிப்பார். புல்லும் மரமும் ஓரறிவினவே, தாவரங்களெல்லாம் ஓரறிவு உள்ளதா சொல்கிறார். நந்தும் முரலும் ஈரறிவினவே அப்படின்றவார். சிதலும் எறும்பும், அதாவது நத்த மாதிரி போகிறது, ஊறி ஊறி போகிறது அப்படிலாம் இருக்குல்ல, பறந்து போகிறது, இதெல்லாம் இருக்குது. ஸோ புல்லும் மரமும் ஓரறிவினவே, நந்தும் முரலும் ஈர் அறிவினவே, சிதலும் எறும்பும் மூ அறிவினவே, நண்டும் தும்பியும் நான்கு அறிவினவே, மாவும் மாக்களும் ஐ அறிவினவே. மானா பசு, மாக்கள்னா மாடு ஆடு போன்ற 4 கால் விலங்குகள். இவையெல்லாம் 5 அறிவு உள்ளதுன்னு சொல்கிறார். மக்கள் தாமே 6 அறிவு உயிரே, மக்கள் தான் 6 அறிவு உயிருன்னு சொல்கிறார். ஸோ உயிர் கணக்கில் பிரிக்கிறார். இந்த 6 அறிவு உள்ளவன் வாழணுன்னா அந்த 5 அறிவு உள்ள விலங்குகள் வரைக்கும் அடித்து சாப்பிட்டு வாழ்ந்துக்கலான்றது கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் நீங்கள். ஏன்னா ஒசந்த உயிர் இது அக்ரிணை, உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. அக்ரிணைங்கிறது திணையில் உயர்திணை அக்ரிணைன்னு 2 சொல்கிறாங்க இல்லையா? மனுஷனை மட்டும் உயர்திணைன்னு சொல்லுவோம், மற்றவங்களெல்லாம் அக்ரிணைன்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படி திணை பிரித்த காரணம் என்னென்னா, அக்ரிணை உயர்திணைன்றது அந்த உயிருக்கான மதிப்பு. உயிரெல்லாம் பாதுகாக்கணும் தான், ஆனால் ரெண்டறிவுக்காக ஓரறிவை சாப்பிட்லாம். அப்போ தாவரங்கள்லாம் சாப்பிட்லான்னு சொல்லக்கூடியது காரணம் என்னென்னா, தாவரங்களுக்கு அறிவு ஒன்று, அதே நேரத்தில் கண்ணு காது மூக்கெல்லாம் அது கிடையாது. நாம் வேணால் ஒரு படத்தில் கண் இருக்கிற மாதிரி காது இருக்கிற மாதிரி படத்தை வரைஞ்சி ஒரு மரத்தில் அதெல்லாம் நம்மளாக ஊமைப்படுத்திக்கலாம். ஆனால் உண்மையில் அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் சில நேரத்தில் அதெல்லாம் வெட்ட வளரும்.
மனுஷாளுக்கெல்லாம் மற்ற விலங்குக்கெல்லாம் வந்து கையை வெட்டினா காலை வெட்டினாலும் முளைக்காது. ஸோ இந்த இயல்பான தன்மை இருக்கிறதுனால தாவரத்தை சாப்பிட்றது வந்து அசைவம் கிடையாது, சைவம் தான் அது. தாவரத்தை மட்டும் ஓரறிவு உள்ள அந்த தாவரங்களை சாப்பிட்றது சைவம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே எதை சாப்பிட்டாலும் அவன்லாம் அசைவம்னு அர்த்தம். இது மாதிரி பிரிக்கிறாங்க. ஆக 2 அறிவு உள்ளவன் ஓரறிவு உள்ள விலங்குகளை சாப்பிட்டுக்குது, அப்புறம் வந்து மரத்தை சாப்பிட்டுக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வரும்போது இந்த 6 அறிவு உள்ள மனுஷன் 5 அறிவு உள்ள இருக்கிறவங்கள சாப்பிட்றாங்க. அப்புறம் இந்த 5 அறிவு உள்ள மனுஷனுக்கு ஞானங்கிறது ஒன்று வரும். அது பேர் சிறப்பறிவு. ஞானம் என்ற சிறப்பறிவு பெற்றால் அவன் 7ஆம் அறிவு பெற்றவனாக அர்த்தமாகிறான். 7ஆம் அறிவு அப்படின்றது நமக்கு தெரியும். 7ஆம் அறிவுன்னு நான் நிறைய 5 அறிவுன்னு சொன்னேன்னா 5 அறிவு உள்ள வரைக்கும் விலங்கு, 6 அறிவு உள்ளவன் மனிதன். இந்த 6 அறிவு உள்ள மனிதனுக்கு ஞானம்ன்ற ஒன்று வந்துச்சுன்னா அவன் 7ஆம் அறிவு பெற்றவனாக ஆகிறான். 7ஆம் அறிவுங்கிறது சிறப்பறிவாக இருக்கிறது. அதை தான் நம்ம வந்து சினிமாலெல்லாம் சூர்யா படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, 7ஆம் அறிவுன்னு சொல்லிட்டு. போதி தர்மர் பற்றியான அவரோட டிஎன்ஏவில் ஒரு ஒருத்தரோட கதையாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஞானம்ங்கிறது 7ஆம் அறிவு. அப்போ அவர் மகத்துவம் அதிகம். அவர் அமானுஷமான மனுஷன் மாதிரி இருப்பார். 7ஆம் அறிவுங்கிற ஞானம் பெற்றவங்களுக்கு கொஞ்சம் மகத்துவம் அதிகமாக இருக்குது. அப்படியேப்பட்ட மகத்துவம் பெற்ற மனிதர்கள், பார்வைக்கு மனிதர் தான், 2 கால் தான், 2 கை தான். ஆனால் ஞானம் பெற்ற காரணத்தினால அவர் மகத்துவம் பெற்ற ஆத்மா ஆகிடுது. அது மகா ஆத்மான்னு பேர். அதுக்கு ஞானிகள் என்ன சொல்லணும்? மகா ஆத்மான்னு சொல்லணும். மகாத்மானா வெறும் காந்தியை மட்டுமே குறிக்கிற சொல்லல்ல. அது ஞானம் பெற்ற யாவருமே மகாத்மாக்கள் தான். அந்த மகாத்மாக்களை நார்த் இந்தியாவில் மகாத்மான்னு சாதாரணமாக ஞானிகள் எல்லாம் பேசுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் மகாத்மான்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். அது காரணம் இந்த திராவிட வளர்ச்சி காரணமாக இருக்கும். மகாத்மான்னு நம்ம அவ்வளோவா யாரையுமே மனுஷன்களை வந்து மகாத்மாவாக சொல்கிறதே இல்லை. மகா ஆத்மா அப்படின்னா அந்த ஆத்மாவில் உயர்ந்ததுன்னு அர்த்தமாக இருக்கிறது. உயர்ந்த ஆத்மா கொண்டவர் ஞானிகள் அப்படிங்கிறதுனால அவங்க காலில் யார் வேணாலும் விழலான்னு அர்த்தமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த 7 அறிவுக்கு மேலே ஒரு அறிவு இருக்குது, அது 8ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடியது. அது வந்து அஷ்டமா சித்தெல்லாம் பெற்றாங்கன்னா அவங்க 8ஆம் அறிவை பெற்றவங்களா ஆயிடுவாங்க. அஷ்டமா சித்தர்கள்னு சொல்கிறாங்களே, அஷ்டமா சித்தில் 8ஆவது சித்துக்கு பேர் ஈசாத்துவம்னு பேர். ஈசாத்துவம்னா ஈசன் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்வாங்க. ஈசனுக்கான 5 வேலை இருக்குது. ஈசன் என்ன வேலை செய்யல? பிரம்மாவுக்கு வந்து படைத்தலும், விஷ்ணுவுக்கு காத்தலும், சிவனுக்கு அழித்தலும். இந்த 3 வேலை தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த 3 வேலையும் ஒட்டுமொத்தமாக எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொறுப்போ அவர் தனியாக சில பொறுப்பு வச்சுக்கிறாரோ, அந்த மாதிரி சிஎம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்போ அவர் தனித்தனியாக சில டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிறாரோ, அந்த மாதிரி இந்த சிவன் வந்து அழித்தல்ன்ற ஒரு துறை மட்டும் இல்லாமல் அத்தனை துறைக்கும் அவரே பொறுப்பாக இருக்கிறாரு. காத்தல், அழித்தல், படைத்தல்ங்கிற 3 துறைக்கும் அவரே பொறுப்பு. அதே நேரத்தில் அருளல், மறைத்தல் அருளல்னு சொல்லிட்டு 2 பொறுப்பு வேறு எக்ஸ்ட்ரா இருக்குது. மறைத்தல் அப்படின்னா மாயையை உருவாக்குறது அவர் தான், அருள் பாவிக்கிறவரும் அவர் தான் அப்படின்னு 2 பொறுப்பு இருக்குது. ஸோ இது பேர் 5 சொல்லுவாங்க. 5 தான் ஈசனுக்குரியது. ஸோ எல்லாம் அந்த உலகத்தில் எல்லாத்தையும் மாயையெல்லாம் உண்டு பண்ணுறது, மரணத்தை உண்டு பண்ணுறது, உயிர்ப்பித்தல் போன்ற அத்தனை விதமான கடவுள் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடியவனுக்கு பேர் 8 அறிவுன்னு பேர். அவனை வந்து சித்தன்னு சொல்லலாம். அதான் மகா சித்தன்னா. அஷ்டமா சித்து பெற்றவனை மட்டும்தான், யார் ஒருத்தர் அஷ்டமா சித்து பெறுகிறார்களோ அவர்களைத்தான் நாம் கடவுளுக்கு சமமாக பாவிக்க வேண்டும். மற்றவரெல்லாம் கடவுளுக்கு அர்த்த நிலை தான். நான் சாமி நான் தன்னைத்தானே சாமின்னு சொல்லிக்கிறோன்னாக்கா அவர் சாமி உணர்ந்துருக்கிறார், தனக்குள்ளே சாமி இருக்குன்னு உணர்ந்து கொள்கிறாருன்னு அர்த்தமே ஒழிய மற்றபடி வந்து அவர் கடவுள்லாம் கிடையாது. அப்படி நம்ம கூட வந்து அடிமுடி சாமின்னு பேரை வச்சுக்கிறோம். அடிமுடி சாமின்னா சாமின்னு யாருன்னு நம்ம உணர்ந்துருக்குறோன்னு அர்த்தமாக தான் எடுத்துக்கணும் ஒழிய மற்றபடி சாமியை நாமளும் ஒன்றும் கிடையாது. சாமி செய்கிறதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஆக இந்த அறிவுக்கேற்ற மாதிரி அறிவில் சிறந்த அறிவாக, பெரிய அறிவாக ஞானத்தை பெறுகிறோம். அந்த 7ஆம் அறிவான ஞானத்தை பெற்றவர்கள் காலையில் எவரும் விழலாம், ஞானிகளை எவரும் வணங்கலாம், தவறில்லை. ஆத்மா காலையில் உயிர்களில் வேணால் உங்களுக்கு வித்தியாசம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா அவரை காப்பாற்றணுன்னா அவரை பாதுகாக்கிற எஸ்பிஜிடின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிற அந்த மாதிரியான பெரும்பெரு தலைவர், அந்த பாதுகாப்பு படையினர் என்ன பண்ணுவாங்கன்னா பல பேரை கொல்லலாம், எவ்வளோ பேர் வேணாலும் கொல்லுவாங்க அவங்க. ஏன்னா இந்த ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டரை காப்பாற்றணும், ஒரு ஜனாதிபதியை காப்பாற்றணுன்னா எத்தனை பேர் வேணாலும் கொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. யாருக்கிட்டையும் கேட்காம டப்புன்னு சுட்டு தள்ளிடலாம். அந்த மாதிரி அதிகாரம் படைத்தவர்களாக இருக்காங்க. ஏன்னாக்கா
என்னது ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்கு 1000 பேரை கொல்லுவாங்களான்னா கொல்றதுக்கு இருக்குது. ஏன்னா இந்த 1000 பேரோட உயிரை விட இந்த பதவிக்குள்ள இருக்கிறவங்க உயிருக்கு மதிப்பு கூட. சிஎம்பிஎம்முக்கு மதிப்பு கூட, ஜனாதிபதிக்கு மதிப்பு கூட. ஆக பதவியில் இருக்கிறவங்களுக்கே உயிருக்கான மதிப்பு கூட இருக்கும்போது ஞானம் பெற்ற ஒரு ஆத்மா மகாத்மாவானாக்கா அவங்களுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கும். மகத்துவமான அந்த ஆத்மா காலில் எவரும் விழலாம். அது பாவமும் கிடையாது, குற்றமும் கிடையாது, சுயமரியாதை ஒன்றும் கெட்டு போயிடாது. அது பணிவு தான் கொடுக்கும். மும்மலம் சொல்லக்கூடிய கண்மா ஆணவம் மாயங்கிற மும்மலத்தில் ஆணவங்கிற இந்த நானுங்கிற அகங்காரம், பதவிங்கிற அகங்காரம், இவைகளெல்லாம் தலை வணங்குது பாருங்க. அது பேர் தான் அது அடக்கம். அந்த அடக்கத்தை கொடுக்கறது யாருக்கிட்ட கொடுக்குதுன்னா அட்லீஸ்ட் மகான்கிட்டையாச்சும் கொடுக்கணும் இல்லையா? கடவுளை வணங்கணும், மகான்களை வணங்கணும், மாதா பிதா குரு தெய்வன்ற 4 பேரையாச்சும் வணங்கணும் பாருங்கள். அந்த வணங்கக்கூட தன்மைக்கு தான் அடக்கங்கிறது பேராகும். ஆக எவ்வளோ பேர் அதிகாரம் இருந்தாலும் சரி, அவங்க 6 அறிவு பெற்ற ஞானம் பெற்ற 6 அறிவுக்கு மேலே இருக்கிற 7ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடிய சிறப்பறிவான ஞானத்தை பெற்ற மகான்கள் பாதத்தை தழுவி அவங்கள சரணடைவது புண்ணிய செயலாகும். நன்றி, வணக்கம்.